வணக்கம். அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் அருளியது திருவிளையாடல் புராணம் பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொரு இதுவா சாப்டரா பார்த்துட்டு இருக்கோம். திருவிளையாடல் புராணத்துல தேவர் கொன் பழி தீர்த்தது, வெள்ளை யானை சாபம் நீங்க பெறுதல், ஆலவாய் திருநகரம் காணுதல், தடாதக பிராட்டியாரின் அவதாரம், திருமணம், வெள்ளியம்பல கூத்து, குண்டோதரனுக்கு அன்னமிடல், அன்னக்குழியை வைகை எப்படி வரவைத்தல், 7 கடலை அழைத்தல், மலையத்துவசனை அழைத்தல், உக்கிரபாண்டியனின் அவதாரம், வேல்வலை சென்னினை உக்கிரபாண்டியனுக்கு அளித்த சிவபெருமான், கடல் சுவர வேல்விடல், தேவர்கோனின் முடி மீது வளையெறிதல், மேருவை செண்டால் அடித்தல். அடுத்தது வேதத்திற்கு பொருள் அருளுதல். நைமிசாரண்யத்தில் கண்ப மகரிஷியும் கர்க்க மகரிஷியும் வாசம் செய்து வந்தனர். அங்கு பிற முனிவர்களோடு இணைந்து அவ்விருவரும் வேத முறைகளை ஓதி வந்தனர். ஆனா வேத முறைகளை ஓதி வந்த போதிலும் அதன் உட்பொருள் அறிந்திடாமல் மதிமயங்கி உள்ளமும் முகமும் சோர்ந்து போயின. அது பொருள் அறியாம அவங்க ஓதுறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போது அங்கு அரபத்தர் என்ற ஒரு முனிவர் ஒருவர் வருகை புரிந்தார். அப்பெருமகன் ஆணவம் என்னும் ஆணவம் இல்லாத பெருமலத்தினை முற்றிலும் ஒழித்தவர். நைமிசாரியனத்துக்கு வருகை தந்த அப்புனிதரை முனிப்புங்கவர்கள் எதிர்கொண்டு அழைத்தனர். தன்னை வரவேற்ற நைமிசாரண்ய முனிவர்கள் அனைவரின் முகங்களும் வாடியதை பார்த்த அரபத்தர் அதற்கான காரணத்தை ஏன் இந்த மாதிரி வாட்டமா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. ஆணவத்தை வெற்றி கொண்ட புனித திருவே, வேதத்தின் உட்பொருளினை எங்களுக்கு உணர்த்திடும் ஒரு நல்லதொரு குருநாதர் இன்றி கவலைப்பட்டுள்ளோம், மறுச்சி கொண்டுள்ளோம். தாங்கள் எமக்கு ஒரு நல்லதொரு ஆலோசனை கூறிடுக அப்படின்னு முனிவர்கள் அரபத்தரிடம் வேண்டி நின்றனர். முனிவர்களே, வேதத்தினை அருளியவர் சிவபெருமானே. அவரே அருள் கொண்டு வேத பொருளை உணர்த்துவதன்றி வேறு வழி ஏது? புண்ணிய தலங்கள் சிறந்தத்துள் சிறப்புடையதாக திகழும் தலம் மதுரையம்பதியாகும். இத்தலமே தவத்திற்கு உரிய தலமாகும். ஏனென்றால் விராட்ட புருஷனுடைய பிரம்ம மந்திரத்திற்கு மேலாக 12 அங்கலம் உயர்ந்து நிற்கும் துவாத சாந்த தலம் அப்படின்னு சிவபெருமானே சொல்லியிருக்காரு என்று மதிக்கப்படுவதும் மதுரையே ஆகும். ஏன்னா இந்த துவாத சாந்த தலத்தை பத்தி சிவபெருமான் சொன்னதை நம்ம போன பதிவுல பார்த்தோம். இங்கு சோமசுந்தர பெருமான் கோயில் கொண்டருளும் இந்திர விமானத்தின் தென்புறமாய் உள்ள கல்லால மரத்தடியில் இருந்தவாறு இருந்து காட்டிடும் தட்சிணாமூர்த்தி எழுந்தருளுள்ளார். இத்தட்சிணாமூர்த்தியே உங்களுக்கு வேத பொருளினை உணர்த்தி அருளுவார். நீங்கள் அனைவரும் அவர் சந்நிதிக்கு சென்று அவரை நோக்கி தவம் ஏற்றுங்கள் என்று தக்க உபாயத்தை அரபத்தர் அருளினார். அரபத்தரின் கூற்றினை செவிமடுத்த கண்வர் உள்ளிட்ட முனிவர்கள் மகிழ்ந்து அனைவருமே மதுரைக்கு சென்றடைந்தனர். திருக்கோயில் பொற்றாமரை குளத்தில் நீராடி முடித்த முனிவர்கள் பக்தி பெருக்கோடு திருக்கோயிலில் சென்று சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையும் தரிசித்து வலம் வந்து தட்சிணாமூர்த்தியின் சன்னதிக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு கல்லால மரத்தினிலே பரமாச்சாரியராக விளங்கும் தட்சிணாமூர்த்தி முன்பாக விழுந்து வணங்கினர். பின்பு தங்களிடம் அரபத்தர் அருளிய மேதா மந்திரத்தை தினம்தோறும் நற்பொழுதில் ஓதி வந்தனர். கிருத்திகா பௌர்ணமி முதற்கொண்டு மறு கிருத்திகா பௌர்ணமி வரை தினம் சுமார் 1 வருட காலம் ஜபம் செய்தனர். இத்துடன் ஹோமம், பிராமண போஜனம் போன்றவற்றையும் செய்து வந்தனர். கல்லால மரநிழலில் மோன நிலையில் அமர்ந்த தட்சிணாமூர்த்தி கடவுள் முனிவர்கள் மீது கருணை கொண்டார். அவர்களிடம் உள்ளம் பக்குவம் அடைந்ததை உணர்ந்து மகிழ்ந்த தட்சிணாமூர்த்தி 16 வயதினராக பிராமண வடிவம் கொண்டு 32 லட்சணங்கள் விளங்கிட எழுந்தருளினார். குரு வடிவம் தாங்கிய அவ்விளைஞனின் நெற்றியில் திருநீரு துளங்கியது. அவரது திருமார்பினிலே பூநூல் அவரை இனம் காட்டியது. திருக்கழுத்தில் உருத்திரக மாலைகள் தொங்கின. வலது கரத்தில் தூய்மையான பவித்திரமும் இடது கரத்தில் சிவனான போதம் எழுத பெற்ற ஓலைச்சுவடியும் விளங்கின. உலகோர் அனைவரும் போற்றி துதிக்கும் பரம்பொருள் எளியவராய் வந்து முனிவர்களின் முன்பு காட்சி அருளினார்.
தங்கள் முன்பாக வந்து நின்றறிய ஆச்சாரிய கடவுளை கண்ட முனிவர்கள் பணிந்து வணங்கி நின்று வேத பொருளாக விளங்கிடும் வேதமூர்த்தியே கலாநிதியே அடைக்கலம் புகுந்தோம் என்று வைத்தனர். பின் அவர்கள் ஞான பேரொளியை அடியவர்களாகிய நாங்களும் இப்பூ உலகம் கோரும் உய்யும் வகையில் வேத பொருளை விளக்கி உபதேசித்து அருள வேண்டும் என்று பணிவோடு சொக்கநாத குருமூர்த்தியிடம் வேண்டி நின்றனர். கருணாமூர்த்தியாகிய ஞானகுரு தம்மை வேண்டி நின்ற முனிவர் பெருமக்களை அழைத்து கொண்டு இறைவரின் திருவுருவான சிவலிங்க வடிவத்தின் முன்பாக சென்று வேத பொருளினை உரைத்திட துவங்கினார். சுயம்பு வடிவமாகி தத்துவ வடிவமாகி விளங்கும் இந்த சொக்கலிங்கமே நித்தியமான வேதத்தின் ஆதி காரண பொருளாவார். இத்திருமூர்த்தி தான் கத்தத்த வைத்திய பிரகாச பெருமாள் ஆகும். பராபரன் என்றும் விஞ்ஞானன் என்றும் நிராமயன் என்றும் சாத்திரங்கள் புகழ்வதும் இப்பரம்பொருளைத்தான். இம்மூர்த்தியின் திருவுருவமே வேதமாகும். வேத பொருளாக விளங்குவது சிவலிங்க வடிவே ஆகும். வேதம் வேறு, சிவலிங்கம் வேறல்ல. இதனை உணர்ந்திடுவேர் என்று வேத பொருளை விளக்கியுரைத்த ஞானகுரு மேலும் சிவலிங்க தத்துவம், அகார உகார மகார பிந்துநாத உண்மைகள், காயத்ரி சமஷ்டி வியஷ்டி ஆகியவற்றை விளக்கங்களை விளக்கினார். சிவகாமங்கள் 28, ரிக் யஜு சாமம் அதர்வனம் என்னும் 4 வேதங்கள், கர்மனான காண்டங்கள் போன்றவற்றின் உற்பத்தியான தன்மையும் உரைத்தார். நித்திய நைமித்திய காமிய கர்மங்கள் 3ஐயும் இறைவன் திருமுன்பாக இயற்றிட பெறற்கரிய பேரின்ப நிலையான வீடு பேற்றினை அப்பரம்பொருள் தந்தருளினார் என்று விளக்கி அருளினார். வேத பொருளினை முனிவர்களும் பிறரும் விளக்கிக் கொள்ளுமாறு உரைத்த பரம ஞானகுரு அருளோடு முனிவர் பெருமக்களை தன் அருட்கரங்களால் தடவியும் அருளினார் நம் பரம்பொருள். பின் பரம்பொருளின் வடிவான சிவலிங்கத்துக்குள் ஞானகுரு மறைந்தருளினார். இது மாதிரி முனிவர்களுக்கு கண்ப மகரிஷிக்கும் கற்க மகரிஷியும் முதலான முனிவர்களுக்கு மாமுனிவர்களுக்கு வேதத்தின் பொருளை தட்சிணாமூர்த்தி அருளினார். அடுத்த ஒரு பதிவுல மாணிக்கம் விற்றலை பத்தி பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.